Hi guys, salam and greetings of the day. Welcome to Food Travel Shop Zia Share around the world. நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கன்னிமலை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறோம். ஓகே, கன்னிமலை வியூ பாயிண்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில். செகண்ட் செக்மெண்ட்டில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பிளேஸை காட்ட போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. கைஸ், நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மலைக்கு வந்து கன்னிமலைன்னு ஏன் பேர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான மரங்கள் இருக்குது. இந்த ஒரு மலையில் மட்டும் எந்த மரமுமே இல்லை. ஸோ அதனால தான் இதை கன்னிமலைன்னு கூப்பிட்றாங்க இந்த ஏரியா மக்கள். கைஸ், இது வந்துட்டு மலை உச்சியில் இருக்கிற கருப்புசாமி கோவில். ஓகே, இது கன்னிமலையில் ஒரு கோவில் இருக்குது. அப்போ ஒரு செப்பரேட்டான கோவில். முக்கியமாக இங்கே இருக்க தமிழ் மக்கள் வந்து இந்த மார்கழி மாதம் அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு இந்த இடத்துல பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்களாம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு பெரிய பாறை இருக்குது, அது கூட ஒரு மரம் இருக்குது. அங்கே வந்து அவங்க சாமி சிலை வச்சுட்டு இந்த இடத்துல அந்த பொங்கல்லாம் வச்சு கொண்டாடுவாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸு. உங்கள் பேர் என்னம்மா? விஜய். உங்கள் பேர்? அர்ஜுன். உங்கள் பையன் பேர்? சஞ்சீவ். நீங்கள் இங்கே கன்னிமலையில் தான் இருக்கீங்க? ஓகே. என்ன பண்ணுறீங்க? நான் அந்த +2 வரை முடிச்சிருக்கேன். +2 முடிச்சிருக்கீங்க. ஓகே. சூப்பர். நல்லா சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்க. என் பேர் விஜய். இங்கே கன்னிமலையில் தான் இருக்கிறேன் நான். இங்கே தமிழ் மக்கள் மலையாள மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக நல்லா இருக்காங்க, ஒன்றும் பரவாயில்ல. இதுதான் கருப்புசாமி கோயில். இங்கே மார்கழி மாதம் ஆச்சுன்னா நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வந்து இங்கே பொங்கல் வச்சு கொண்டாடுவோம். இது பெரிய விசேஷமாக நடக்கும் மார்கழி மாதம். ஆனால் குருசுமலைன்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே அந்த ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் மேலே ஏறினீங்கன்னா அங்கே நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேயும் இதேமாரி நல்ல வியூ பாயிண்ட் தான். அங்கேயும் எப்பயுமே நல்லா காற்றோட்டமாக அந்த மழை பகுதியில் நல்லா காற்று கூலிங்காக அடிக்கும். எப்போயுமே வந்து நம்ம மேலே வந்து நம்ம தனிமையாக இருக்கும்போது நம்ம மேலே வந்து நல்லா நின்றோம்னா நம்ம ரிலாக்ஸாக நமக்கு நல்லா ஜாலியாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டோட நல்லாயிருக்கும். மற்றபடி ஏரியா நல்லா சூப்பரான ஏரியா தான். வந்து டூரிஸ்ட்டு வந்து சுற்றி பார்க்குறதும் நல்லா கேஷுவலாக நல்லாவும் இருக்கும். ஃபோட்டோவில் இந்த மாதிரி எல்லாம் ஜாலியாக நம்ம பார்க்கலாம். கைஸ், இந்த கன்னிமலை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டாக தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் ஹைட் இருக்குது. மேலே போயிட்டு என்ன வியூ இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபுல்லாக அந்த போதை புல் தான். எங்கே பார்த்தாலும் அந்த போதை புல்லாக இருக்குது. சக்கீர் பாய் எனக்கு முன்னாடி போயிட்டுருக்குறாரு. சூப்பர். இது ஒரு வியூ பாயிண்ட் தான். இந்த சைடு ஃபுல்லாக மலை தொடர் இருக்குது. அதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக அந்த மஞ்சு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுதான் நம்ம பார்த்த கோயிலோட பின்வசம், பின்னாடி வழி. சக்கீர் பாய் வந்து அந்த டாப்புக்கு போயிட்டுருக்கிறாரு. நம்ம அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். நல்லா இருக்கா? ஆஹா, சுற்றி சூப்பராக பியூட்டிஃபுல்லாக மலைகள், ஹில்ஸ் எவ்ரிவேர், மவுண்டன்ஸ் தான். செம, வாட் அ பியூட்டி யார். நல்ல காற்று இருக்குது, சூப்பர் காற்று. நல்ல வியூ பாயிண்ட் நிற்கிறது. பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது. எல்லாம் வந்து நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவன் பசங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. நல்ல ஹைட்டு, சூப்பர் காற்று வேறு, செம்ம வேறு லெவலுங்க. பார்க்க நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வேலி வித் லாட்ஸ் ஆஃப் மவுண்டன்ஸ், லாட்ஸ் ஆஃப் மவுண்டன்ஸ். பியூட்டிஃபுல், சரியான காற்று. லெவலு. சக்கீர் பாய் உச்சியில் ஏறி கைஸ், இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மலை இருக்குது. இந்த 2 மலைக்கு இடையில் காற்று ட்ராவல் பண்ணுது. ஸோ இந்த காற்று வந்து வேறு எங்கேயும் போக முடியாது, ஏன்னா சுற்றி மலையாக இருக்குது. ஸோ இந்த காற்று வந்துட்டு கரெக்டாக நம்மளை இந்த ஏரியாவை க்ராஸ் பண்ணி தான் போகுது. அதனால தான் இந்த இடத்துல எப்பயுமே காற்று இருக்கணும். கைஸ், இந்த காற்று வந்து நம்மளை வந்து அப்படியே இந்த பக்கம் அடிச்சுட்டு வருது. அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க இந்த மிஸ்ட் வந்து இது கம்ப்ளீட்டாக ஹாஃப் கவர்டாக இருந்துச்சு. இப்போ அப்படியே மிஸ்ட் வந்து மூவ் ஆகுது, கம்ப்ளீட்டாக மூவ் ஆகுது. பியூட்டிஃபுல்லான பிளேஸ். வந்து ஒரு டிஃப்ரெண்ட் க்ரீனில் மவுண்டனு. இதில் பார்த்தீங்கன்னா இளம் பச்சை, இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் திக் பச்சை, அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் க்ரீன். இது 2க்கு இடையில உள்ள க்ரீன்
அங்கே பார்த்தீங்கன்னா வேறு டைப் ஆஃப் க்ரீன் லஷஸ் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லான பிளேஸ், வேறு லெவலு, செம்ம. அந்த டாப்பில் கூட ஒரு வீடோ ஏதோ சம்திங் பில்டிங் இருக்குது. செம்ம காற்று, சும்மா ஆளை தூக்குது அந்த மாதிரி காற்று. இப்போ தான் நீங்கள் காற்று இருக்குமா, அதான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி. கைஸ், இந்த கன்னிமலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குமிளியிலேருந்து சம்வேர் அரௌண்டு 15 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆனவிலாசம். ஆனவிலாசத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம்னா இந்த கன்னிமலையை வந்து அடையலாம். இந்த கன்னிமலையில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்டில் தான் நம்ம இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த பசங்கள்லாம் வந்துட்டு நம்மளை கூப்பிட்டு வந்த பசங்க, இந்த பசங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் ஒரு சைடில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளை வந்து இந்த இடத்துக்கு காட்டினது அவங்க தான். நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாயிண்ட்டு. கீழே வந்து ஒரு சர்ச் இருக்குது, வர்ற வழியில் ஒரு கோயில் இருக்குது. இதை வந்து நம்ம பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான மரங்களும் செடிகளும் கொடிகளும் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு பர்டிகுலராக இந்த கன்னிமலையில் வந்துட்டு ஃபுல்லாக இந்த போதை புல் தான் இருக்குது. இந்த போதை புல் மட்டும்தான் இருக்குது இந்த ஒரு மலையில் மட்டும். பாக்கி மலையிலலாம் ஃபுல்லாக வெறும் இந்த மரங்கள் இருக்குது. ஸோ இந்த மலைகள் வடிகட்டி விடுற காற்று தான் வந்துட்டு இந்த கன்னிமலையில் எப்போயும் வீசிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நல்ல காற்றடிக்கிற ஒரு மலை தான் கன்னிமலை. நாம் நின்றுட்டு இருக்கும்போதே வந்துட்டு கிளைமேட் மாறி அப்படியே ஃபுல்லாக வெயில் அடிக்குது. அந்த காற்றும் இந்த வெயிலும் சேர்ந்து அடிக்கும்போது ஒரு இதமாக தான் இருக்குது. செம்மங்க, லெவல் பிளேஸு. உண்மையிலே வந்து என்ஜாய் பண்ணுறோம் இந்த மாதிரி காற்று. அதுவும் காலங்காத்தால் 11 மணிக்கு இப்படி ஒரு காற்றுங்கிறது வந்துட்டு உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கணும். மழைக்காற்று அல்டிமேட். இந்த ஈச்சம்பழத்தோட மரம் வந்து நல்ல காற்று இருக்க இடத்துல தான் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போதை புல்லும் அதே மாதிரி காற்று இருக்க இடத்துல தான் வரும். ஸோ இந்த இது வந்துட்டு நேராக வர்ற காற்று இந்த மலையில் மோதி திரும்ப இந்த மலை மேலேயே வருது. போகிறதுக்கு வேறு வழி இல்லாமல் இங்கே வருது. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. கைஸ், இந்த போதை புல்லும் இடையில திட்டுத்திட்டாக இந்த பாறை கூட்டமும் தான் இந்த இடத்தோட ஒரு அழகு. கன்னிமலை ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான், அதில் டவுட்டே கிடையாது. கைஸ், இந்த புல்லுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது வந்துட்டு பேர் லெமன் கிராஸு. இது வந்துட்டு பசு நல்லா சாப்பிடும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதுக்கு வேற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாப் அடிக்கிறதுக்கு ஒரு லிக்விடு தயாரிப்பாங்க, ஃப்ராக்ரன்ஸு. அது வந்து இந்த லெமன் கிராஸில் தான் தயாரிக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன அரோமா க்ரியேட் பண்ணுற பர்ஃப்யூம் மாதிரி இதில் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த தலைவலி, கைகால் வலி, இந்த வலிக்கெல்லாம் வந்துட்டு இந்த லெமன் கிராஸ் ஆயில் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது லெமன் கிராஸு. நல்ல அழகான ஒரு கன்னிமலையை நம்ம பார்த்தாச்சு. இனி அடுத்து வந்துட்டு இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு குருசுமலைன்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ வி ஆர் கோயிங் டு குருசுமலை. கைஸ், நம்ம சக்கீர் பாய்க்கு எப்போயுமே ஒரு அருவி சிக்கிறோம் செம்மையாக. அந்த அருவியில் பார்த்து வழுக்க போகுது. சூப்பர்ன்ட்டார், நல்ல அருவி, சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு.